வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஒரு குடும்ப தலைவியாக பெண்களின் வாழ்க்கை பயணம் என்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்க இருக்கிறாங்க மதுரை மாணிக்கம் ராமசுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் திருமதி மா பத்மாவதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் அண்ணா சமுதாய வானொலி நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப தலைவியாக பெண்களின் வாழ்க்கை பயணம் என்ற தலைப்புல பேச போறேன். குடும்ப தலைவியாக வாழ்க்கை பயணமா அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களோட மத்தியில இருக்கும். குறிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில குடும்ப தலைவியா இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல எப்படி குடும்ப தலைவியா நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ள போறது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறைய இருக்கும். இந்த தலைப்புல பேச சொல்லியிருக்காங்களே, சரி நம்ம ஒரு சில குடும்ப தலைவி கிட்ட கேட்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்ப பல சுவாரஸ்ய தகவல்கள் என் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மேடம், குடும்ப தலைவியா என்ன மேடம் பண்ண போற? என்னோட பயணம் காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு ஆரம்பிச்சதுன்னா சமையல் கட்டுல போய் சமைக்கணும். அதுவும் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு பிடித்தமான உணவு கேட்பாங்க, என்னுடைய குழந்தைகள் ஒரு பிடித்தமான உணவு கேட்பாங்க. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் போகணும். என்னோட ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வரும்போது திரும்ப நான் சமைப்பேன். இப்படிதான் ரொட்டீனா என் வேலை போயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சில பெண்மணிகள் சொன்னாங்க. இன்னொரு சில பெண்மணிகள் என்ன சொன்னாங்கன்னா, குடும்ப தலைவியாக என்னோட வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, மேடம், என்னுடைய கணவர் எனக்கு கூடமாட நிறைய உதவிகள் பண்றாங்க. என்னுடைய பசங்களுமே குழந்தைகளுமே நான் என்னெல்லாம் வீட்டு வேலைகள் இருக்கோ அதெல்லாம் சமமா பகிர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது என்னுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. சிலர் குடும்ப தலைவியா அப்படிங்கும் போது பொறுப்பு என்கிட்ட பெருசா வரல மேடம், எல்லாருமே என்னுடைய கணவர் பாத்துக்கிறாரு, அதனால நான் சில பொறுப்புகள் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்க எனக்கு சொல்லணும், குடும்ப தலைவியாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது டைமர் தான் நீங்க என்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் சொல்ற குடும்ப தலைவியாக பெண்களின் வாழ்க்கை பயணம் எப்படி போகலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படிங்கறது நீங்களும் என் கூட சேர்ந்து ஆமா என்றும் சொல்லலாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிப்படையில மட்டும்தான் வேலை பண்ணணும், நம்மளுடைய பயணம் தொடங்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதற்காக தான் தலைவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. குடும்ப தலைவி அப்படின்னா தலைமை பண்பு வேணும் நமக்கு. அப்ப அந்த தலைவிங்கிறதுல தலைமை பண்பு என்னன்னா, ஒரு சமச்சீரான முடிவுகளை எடுக்க வேண்டும். குடும்பத்துக்கு தேவையான சமச்சீரான முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, வரவு 8 செலவு 10, கடைசியில் துண்டனாங்கிற ஒரு பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வரவு 8 செலவு 10 அப்படின்னா, வரவு நமக்கு 5 காசு வந்தா கூட நமக்கு செலவு 10 காசா போயிடும். கடைசியில நமக்கு பட்ஜெட் எப்பவுமே இல்லாமையே போயிடும். கடன் வாங்க வேண்டிய அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அடிக்கோள் கருத்து. ஆனா இந்த குடும்ப தலைவி கரெக்டான பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா, வரவு 8 ஆனா செலவை 10 20 பண்ணி 30 நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல இதுல முதலீடு கூட செய்யலாம். அப்போ அந்த தலைவி அந்த தலைமை பண்போட எடுத்துட்டு முடிவுகளை சரியா திட்டமிட்டு செய்ய வேண்டும். சமச்சீரான முடிவுகளை எடுக்க வேண்டும். சமச்சீரான முடிவுகள்ங்கிறது பெரிய முடிவுகள் மட்டும் இல்ல, சின்ன சின்ன அன்றாட வாழ்க்கையில கூட குடும்ப தலைவிகள் அழகா முடிவெடுத்து கொண்டு போகலாம். அடுத்தது பிள்ளைகளை பேணுதல். இப்ப பெண்ணியம் பத்தி பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் என்ன நினைக்கலாம், ஏன் பெண்கள் தான் பிள்ளைகளை பேண வேண்டுமா, ஏன் நம்மளுடைய ஹஸ்பண்ட் கவுண்டர் பார்ட் ஏன் அவங்க பிள்ளை வளர்ப்புல பங்கேற்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். கண்டிப்பா ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் பிள்ளைகளை பேண வேண்டும். ஆனாலும் நம்மளுடைய குடும்ப தலைவர்கள் பேணும் பொழுது என்னன்னா, அவங்களுக்கான நல்ல ஒரு இதை அடிப்படை டிசிப்ளின் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு பெண்கள்னால வெகு சுலபமாக அதை பிள்ளைகள் எடுத்து கொண்டு சேர்க்க முடியும். நான் சொல்றது என்ன நேயர்களே, நீங்க ஆமா கரெக்ட் தான், பெண்கள் குழந்தை வளர்ப்புல ஆண்களை விட கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்து பண்ணி டிசிப்ளின் எல்லாமே கொண்டு போலாம் அப்படின்னு சொல்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்திலையும் நம்ம குடும்ப தலைவிகளோட பங்கீடு என்கிறது மிகப்பெரிய அளவில் கூட சொல்லலாம்.
ஆம், அவங்களோட பங்கு வந்து நம்மளால அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண வீட்ல வந்து இருந்திருப்பாங்க. ஒரு பிஹெச்கே வீட்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே வீட்ல ஒரு காரு ஒரு பிளாட் வாங்கி அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வந்து ஃபாரின்ல படிக்க வச்சிருப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவி வந்து அழகா அந்த குடும்பத்தை பிளான் பண்ணி அவங்களோட சேலரி என்னமோ இன்கம் என்னமோ அதையும் தாண்டி அதை எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துட்டு போகலாம், முதலீடு பண்ணலாம், அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற வரைக்கும் திட்டமிட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். நீங்களே கண்கூட பார்த்திருப்பீங்க, ஒரு குடும்ப தலைவி வந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தை வந்து இனிதா தொடங்கும் போது நிறைய பொறுப்புகள் சுமப்பது அப்படின்னா கூட அது ஒரு பெரிய வார்த்தைனே சொல்லுவோம். பொறுப்புகள் சுமக்கின்றோம் அப்படின்னாவே அது ஒரு பாரமா போயிடும். சுமக்கவில்லை, பெண்கள் வந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்கவில்லை, அவங்களோட குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து தன்னுடைய அடுத்த தலைமுறையினரை, அதாவது தங்களுடைய பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு எக்கனாமிக்கல் ஆகட்டும் ஒரு பொருளாதார ரீதியில் அடுத்த இதற்காக மேம்படுத்துவதற்காக அழகா அவங்களோட பொறுப்பை வந்து எடுத்துட்டு வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவிக்கு நான் ஏற்கனவே சொல்லும்போது தலைவி தலைவன் அப்படின்னு சொல்லும் போதே அங்க வந்து தலைமை பண்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப தலைமை பண்புல பாத்தீங்கன்னா டீம் பில்டிங், அதாவது குழுவா சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பண்றது அப்படிங்கிறது ஒரு தலையாய பண்புன்னு கூட சொல்லலாம் தலைமை பண்புல. இப்ப இந்த குடும்ப தலைவி வந்து தலைமை பண்பு படிக்காமயே அவங்க வந்து அழகா வந்து வீட்லயே வந்து ஒரு குழுவா சேர்ந்து வந்து எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறதையும் கூட எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே குழந்தை வந்து ஒண்ணு சொல்லும், இல்ல இன்னைக்கு காலையில வந்து நம்ம சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து குழந்தை சொல்லும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இன்னைக்குதான் லீவு நாளு, இன்னைக்கு வந்து வீட்டுல இருந்து காலையில இட்லி பூரி பொங்கல்னு சாப்பிடணும், இல்லைன்னா வந்து நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அவங்களோட மாமனாரோ மாமியாரோ வந்து இல்ல எங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு வேற மாதிரியான டிஃபன் வேணும், எங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய இட்லி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பலதரப்பட்ட விருப்பங்கள், எல்லாத்தோட விருப்பத்தையும் நிறைவேற்றணும். ஆனா இத்தனையும் சமைக்கிறதுங்கிறது ஒரு குடும்ப தலைவிக்கு வந்து ரொம்ப சிரமமா போயிடும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இதே வந்து அவங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தா அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு லீவா இருக்கும். அப்படி இருக்கும்போது இத்தனையோட எதிர்பார்ப்புகளும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். கண்டிப்பா அந்த குடும்ப தலைவிக்கு வந்து ஆசை இருக்கும், ஓ நம்மளோட மாமனார் மாமியார் இது கேட்டிருக்காங்களே, நம்மளுடைய கணவன் இது கேட்டிருக்காங்களே, நம்மளுடைய குழந்தைகள் இதை கேட்டிருக்காங்களே அப்படின்னு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலுமே அவங்க அழகா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிக்கலை வந்துட்டு ரொம்ப திட்டமிட மாட்டாங்க. அழகா அவங்க கிட்ட பேசி, இல்ல இன்னைக்கு காலையில இதுதான் இட்லியோட நம்ம நிறுத்திக்கலாம், மதியானம் வந்து நான்வெஜ் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை அழகா ஒன்று திரட்டி அந்த இதெல்லாமே சவாலுன்னு சொல்றீங்களான்னு நீங்க கேட்கலாம் நேயர்கள். கண்டிப்பா இது எல்லாமே சவால் தான். ஏன்னா சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு காலையில என்ன செய்யணும், மதியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும், டின்னருக்கு என்ன செய்யணும்னு திட்டமிடுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இத கூட இந்த சவாலை கூட சவால்னு பெருசா சொல்லலைன்னா கூட இந்த சின்ன சவாலை கூட வந்து அழகா வந்து குழுவா ஒருங்கிணைச்சு இந்த 3 வேளைக்கு இதையே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. அப்போ இதுவுமே வந்து குடும்ப தலைவியா இருக்கும்போது பெண்ணோட வாழ்க்கை பயணம் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய நல்லதா சூப்பரா குடும்ப தலைவியா வந்து பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பேசிட்டோம். குடும்ப தலைவியாக மறுபக்கம் பெண்ணின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா சில இடத்துல நம்ம இத வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லலாம். சில இடத்துல வந்து பெண்களுக்கு நிராகரிக்கப்படலாம். அவங்களோட வேலைய வந்து பகிர்ந்திருக்க மாட்டாங்க, வீட்டுல உள்ளவங்க பகிர்ந்துக்காம மொத்தமா அவங்க கிட்டயே எல்லா வேலையும் செய்யணும். அப்படிங்கும் போது என்ன ஆகுனா அந்த பெண் வந்து அந்த வாழ்க்கை பயணத்தையே ரொம்ப வந்து சுமையா நினைப்பாங்க. அப்பதான் நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருப்பேன், சுமை அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா அது சுமை இல்ல, சந்தோஷத்துக்காக செய்யறாங்கன்னு. அந்த சந்தோஷம் என்றைக்கு சுமையாக மாறும்னா அந்த வாழ்க்கை பயணம், அந்த குடும்ப தலைவியின் வாழ்க்கை பயணத்துல எல்லாரும் சேர்ந்து பயணிக்காத போது, எல்லாரும் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்யாத போது அந்த குடும்பத்துல வந்து அவங்களோட செய்யற எல்லா செயல்பாடுமே அந்த பெண்மணிக்கு வந்து சுமையா இருக்கணும். இப்ப கேட்டுட்டு இருப்பீங்க நிறைய நேயர்கள், இதுல வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம நிறைய மேல் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ரோக்ராம கேட்டுட்டு இருப்பீங்க, இல்ல மேல் நேயர்களுமே இதை வந்து கேட்டுட்டு இருப்பீங்க.
உங்களுக்கான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த வேலையை நான் தான் செய்யணும், நீ தான் செய்யணும் அப்படி இல்லாம, இந்த வேலை வந்து பெண்களுக்கு உரியது, வீட்டுல சமைக்கணும்னா இது பெண்களுக்கு உரியது, இந்த வேலையை வந்து நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வேண்டாம். எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யுங்க. அம்மா வீட்டுல கிச்சன்ல ஒரு வேலை செய்யறாங்கன்னா தயவு செய்து ஒரு காய்கறி வெட்டி கொடுக்கலாம், இல்ல ஒரு உங்களுடைய துணியை துவைச்சு போடுறாங்களா, அதை மடக்கி வச்சாங்களா, அதை எடுத்து நீங்களே உங்களோட கபோர்ட்ல வச்சுக்கலாம். ஒரு ஷூக்கு நீங்களே பாலிஷ் போட்டுக்கலாம். இல்ல ஒரு கடைக்கு போகணுமா, அது கூட அம்மா போகணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க போய் அம்மா உங்களுக்கு என்ன வேணும் உட்காருங்க. ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க சமைச்சு கூட கொடுக்கலாம். ஓகே, நீங்க வந்து அம்மாக்கு மட்டும்தான் வேலை செய்யணுமா அப்படிங்கறது இல்ல. நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கலாம். வாழ்க்கையை பகிர்ந்துக்கும் போது இந்த வாழ்க்கை பயணத்துல ஏற்படுற இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிற மாதிரியே உங்களோட வேலைகளை, வீட்டு வேலைகளையுமே வந்து உங்க குடும்ப தலைவி கூட சேர்ந்து பகிர்ந்துட்டீங்கன்னா அந்த குடும்ப தலைவிகளின் வாழ்க்கை பயணம் என்பது சுமையாக கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப சுவையாக, ரொம்ப சமூகமாக முடியும் என்பது கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். என்ன நேயர்களே, குடும்ப தலைவியாக பெண்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் கூட, ஓ குடும்ப தலைவியாக இப்படிதான் பெண்களின் வாழ்க்கை பயணம் இருக்கணுமா, இல்ல சரி நான் இது மாதிரி கூட யோசிச்சு வச்சிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வந்து குடும்ப தலைவியாக இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க. சரி இனிமேல் வந்து நான் என்னுடைய பயணம் வந்து இப்படி இருக்க போகுது அப்படின்னு கூட நீங்க நிர்ணயம் பண்ணியிருக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது முனைவர் மா பத்மாவதி, முதல்வர் மாணிக்கம் ராமசுவாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் from the House of Tyagaraja School of Management, Madurai.